டெய்லி பைபிள்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரே ஒரு காரியம் எப்போவுமே நடக்கணும். இது என் கூட இருந்தால் என் வாழ்க்கையில் எப்போவுமே வெற்றி தான். எவ்வளோ தான் போராட்டம் வந்தாலும் இது என் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா எனக்கு எப்போவுமே வெற்றியாக தான் இருக்கும். பிரச்சனை வந்தாலும் நான் சமாதானமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை நம்ம எதிர்பார்த்துருப்போம். அது என்ன தெரியுமாங்க? ஆண்டவருடைய கரம். அவருடைய கரம் நம்ம கூட இருந்தால் போதும், நான் எல்லாத்தையும் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போவுமே சொல்லுவோம். அதுதாங்க யாத்திராகும் 33:22 சொல்லப்படுது. நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்திலே உன்னை மூடுவேன். அந்த கண்மலை வெடிப்பு அப்படின்னா நம்ம எல்லாருமே இந்த வல்கனோஸ் பற்றி படிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம். அது வெடிக்கும் போது பக்கத்தில் நம்ம இருந்தோன்னா நமக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்படும் இல்லைங்க? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் கூட ஆண்டவருடைய கரத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறனால அது உங்களை எதுவுமே பண்ணாது. அதோட ஹீட்டை கூட, வெப்பநிலை கூட நீங்கள் உணர முடியாது. ஏன் தெரியுமா? நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறனால. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இது போல் ஒரு சிச்சுவேஷன்ஸில், இது போல் ஒரு சூழ்நிலையை நீங்கள் கடந்து போகலாம். ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் இருக்கிறனால எதுவுமே உங்களை அணுக முடியாது. சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லைனாலும் ஆண்டவருடைய கரம் உங்கள் கூட இருக்கிறதுனால விசுவாசத்தோடு இருங்க. நீங்கள் ஆசிரிப்பட்டவர்கள் தெய்வம் உங்களை ஆசிர்ப்பாராமே.